வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான தமிழ் செவ்வியல் நூலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேரு திருமுருகாற்றுப்படை. இது வெறும் ஒரு நூல் மட்டும் இல்ல, ஆன்மீக உண்மையை தேடி போறதுக்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். வாங்க இந்த பயணத்துல ஒன்னா போவோம். முதல்ல ஒரு பவர்ஃபுல்லான வரியோட ஆரம்பிக்கலாமா? சொக்கும் நடையில் சுந்தரத் தமிழில் முக்கண்ணனின் புதல்வனை நக்கீரர் பாடியது. கேட்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரே வரி இந்த நூலோட கவிதை நயத்தையும் அதுல பொதிஞ்சிருக்கிற பக்தி உணர்வையும் நமக்கு அப்படியே புரிய வச்சிடுது இல்லையா? இந்த நூலோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு விஷயம் போதும். நம்மளோட 10 பாட்டு நூல்கள்னு சொல்றோம்ல, அந்த 10 பெரிய காவியங்கள்ல இதுக்கு தான் முதல் இடம். இதுவே போதும் தமிழ் இலக்கியத்துல இதுக்கு எவ்ளோ பெரிய மரியாதை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இத வெறும் ஒரு கவிதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது அதையும் தாண்டுனது. சொல்லப்போனா பக்தியோட வழியில முருகனை போய் சேர்றதுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி இது. சிம்பிளா சொல்லணும்னா இது கடவுளை நோக்கிய ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த கவிதைக்கு ஏன் இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி? அதுக்கு காரணம் இதோட வகை தான். இது ஒரு ரொம்பவே யுனிக்கான ஆற்றுப்படை நூல். அப்போ ஆற்றுப்படைனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு கிளாசிக்கல் தமிழ் போய்ட்ரி ஸ்டைல். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு பெரிய வள்ளல் கிட்ட போய் நிறைய பரிசு வாங்கிட்டு வர்றாரு. வழியில பரிசு தேடி போற இன்னொருத்தரை பாக்குறாரு. அப்போ பரிசு வாங்கினவரு, நீங்களும் அந்த வள்ளல் கிட்ட போங்க, உங்களுக்கு நல்ல பரிசு கிடைக்குன்னு வழி காட்டுவாரு. இதுதான் ஆற்றுப்படையோட பேசிக் கான்செப்ட். ஆனா நம்ம திருமுருகாற்றுப்படை இங்கேதான் மத்த நூல்கள்ல இருந்து மாறுபடுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மத்த ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே பரிசு வாங்குறவங்களோட பேர்ல இருக்கும். ஆனா இது ஒண்ணுதான் பரிசு கொடுக்கிற தெய்வமான முருகனோட பேர்ல இருக்கு. அதனாலதான் இதுக்கு புலவர் ஆற்றுப்படைன்னே ஒரு ஸ்பெஷல் பெயர். இந்த அமைப்புல இருக்கிற இந்த சின்ன வித்தியாசம்தான் நம்மள இந்த கவிதையோட ஆழமான தத்துவத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. அது என்னன்னா, உலகத்துல கிடைக்கிற செல்வத்துக்கும் உண்மையான ஆன்மீகத்துக்கும் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம். இப்ப பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளவு தெளிவா விளக்குதுன்னு. ஒரு பக்கம் சாதாரண மனித வள்ளல்கள் நமக்கு என்ன கொடுப்பாங்க? கைப்பொருள். அதாவது இந்த உலகத்துல வாழறதுக்கு தேவையான பணம், பொருள். ஆனா இன்னொரு பக்கம் முருகன் என்ன தராரு? அது மெய்ப்பொருள். வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம், அந்த ஆன்மீக ஞானம். இது வெறும் பரிசு கிடையாதுங்க, இது ஒரு வாழ்க்கைக்கான பார்வை. இந்த நூலோட ஸ்பிரிச்சுவல் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர், அதாவது ஒரு நாத்திகர், இத படிச்சாலும் கூட அவருக்கு முருகன் மேல நம்பிக்கை வந்துரும்னு ஒரு பேச்சு இருக்கு. அந்த அளவுக்கு இது மனசை ஈர்க்கிற சக்தி கொண்டது. சரி, இப்ப நம்ம கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் இந்த நூலோட சிறப்பை பத்தி பேசுறோம். அப்போ இத படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா முருகனோட அருள். இந்த கவிதை முழுக்க முழுக்க முருகனோட 6 படை வீடுகளோட அழக வர்ணிக்குது. அந்த 6 புனிதமான இடங்களை பத்தி தான் இதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்போனா இந்த 6ங்கிற நம்பர் தான் இந்த கவிதையோட மையமே. அப்போ கடவுளை நம்பி இத படிக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? பாருங்க, முதல்ல இது மனசுல நம்பிக்கையை கொடுக்கும். அப்புறம் வாழ்க்கையில சரியான வழியை காட்டும். கூடவே நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றதுக்கு ஒரு உத்வேகத்தையும் தரும். இதெல்லாம் தான் இந்த நூல் கொடுக்கிற வாக்குறுதிகள். ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். திருமுருகாற்றுப்படையை படிக்கிற எல்லாருமே அந்த ஆறுமுகனோட அருளை பெற முடியும். இதுதான் இந்த கவிதையோட கடைசி, அதே சமயம் ரொம்ப முக்கியமான வாக்குறுதி. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட மாடர்ன் லைஃபுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டியா இருக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.